நேற்று நான் ஒரு புத்திசாலி, அதனால் நான் உலகை மாற்ற விரும்பினேன். இன்று நான் ஒரு ஞானி, அதனால் என்னை மாற்றிக் கொள்கிறேன். நம்மை கோபப்படுத்தும் விஷயங்களை விட நமது கோபம் நமக்கு அதிக தீங்கை ஏற்படுத்தும். யாராவது என்னை இகழ்ந்தால் அது அவருடைய பிரச்சனை. நான் இழிவாக எதையும் செய்யாமலும் பேசாமலும் இருக்க வேண்டியது என் கவலை. இங்கு யாரும் மனதார சிரிப்பவர்கள் இல்லை. ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிந்து கிடக்கிறது. குணத்தால் அருந்த உறவுகளை விட பணத்தால் அருந்த உறவே அதிகம். சிரிப்பை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். யாருக்காக வேண்டுமானாலும் சிரிக்கலாம், ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் யாருக்காகவும் கண்ணீர் சிந்த முடியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் அதை யாராலும் சாதிக்க முடியாது என்று முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். சிறு பிரிவிலும் எவ்வித சலனமும் இல்லை என்றால் அப்பிரிவு நிரந்தரமாக இருப்பது நல்லது. அதீத நம்பிக்கை வைக்கும் போதே அங்கு துரோகம் எளிதாக கூர்த்திட்டப்படுகிறது. நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களோ உங்கள் சுயமதிப்பும் தனிப்பட்ட பெருமிதமும் அவ்வளவு அதிகமாகும். பெற்றவர்கள் முன் மனைவியை விட்டு கொடுக்காதே. மனைவிக்காக பெற்றவர்களை மதிக்காமல் நடக்காதே. இருவருமே உன் வாழ்க்கையில் உன்னதமான உறவுகள். ஒன்று உன்னை படைத்தவர்கள் என்றால் மற்றொன்று உனக்காக படைக்கப்பட்டவள். 16 வயதுக்கு கீழ் பிள்ளை வேலைக்கு சென்றால் அப்பா சரியில்லை என்று அர்த்தம். 60 வயதிற்கு மேல் அப்பா வேலைக்கு சென்றால் பிள்ளை சரியில்லை என்று அர்த்தம். நாம் எப்போதும் நம்மைத்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களை நம்புவது வாழ்க்கையில் நம் பலவீனமாக மாறும். உன்னை புறக்கணித்து ஒதுக்குகிறார்களா? அதற்கு உடைந்து விடாதே. நாளை அவர்களே விரும்பக்கூடும். அப்போது கிடைத்து விடாதே. சொல்லும் நபரை ஆராயாமல் அவர் சொல்வதை எல்லாம் நம்பக்கூடாது. பிடித்தவரின் பொய்யில் இருக்கும் மகிழ்ச்சி பிடிக்காதவரின் உண்மையில் இருப்பதில்லை. அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோ தான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம். பணம்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டால் நேர்மையை பற்றி நினைக்கக்கூடாது. ஒழுங்காக சம்பாதித்து பணக்காரன் ஆவணவனும் குறைவு. உண்மையை பேசி பதவிக்கு வந்தவனும் குறைவு. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவு தான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. பக்குவப்பட வேண்டும், இல்லையெனில் பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வளவு தான் வாழ்க்கை. தவறான எண்ணங்கள் நம்மை கட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்வதே அறிவுடைமை. மற்றவர்கள் செய்யும் தவறை நீ கவனித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய தவறு வளர்ந்து கொண்டே போவது உனக்கே தெரியாது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்த நிலைக்கு சென்று விட்டால் கேலி பேசுவார்கள். வேடிக்கை மனிதர்கள். இவர்கள் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது. வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவரோடு மௌனம் செய். அகந்தை அழிந்துவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும். அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்தி கொள்பவன் அறிவாளி. வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடுகின்றது. பெயரை கேட்டால் கூட நினைவில் சற்று தாமதமாக வர வேண்டும். அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள். இதுவே உண்மை. யார் பேசாமல் போனாலும் யாரும் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் உன்னை வெல்ல எவராலும் முடியாது. பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமாய் இருக்கின்றது என்று அர்த்தம்.
இரவு தூக்கம் வரவில்லை என்றால் மனசு பலவீனமாய் இருக்கின்றது என்று அர்த்தம். நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம். உன் மனசாட்சியிடம் பொய்யாக நடிக்க முயற்சி செய்வதனால் நஷ்டம் உனக்கு மட்டும்தான். அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை. இது மிகவும் கசப்பான உண்மை. சிந்தித்தால் மட்டுமே பலவிதமான அவமானங்களுக்கு நம்மால் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும். புதையும் விதைக்கு தெரியாது உயிராய் எழுந்து நிற்போம் என்று. எரியும் தீக்கு தெரியாது நாம் இருளை போக்குவோம் என்று. நம்மை ஏமாற்றுபவனுக்கு தெரியாது நாளை நாம் ஏமாற்றப்படுவோம் என்று. நாளைய மலை அறியும் இரும்பாய் இரு. நேற்றைய மலைக்கு இன்று குடைப்பிடிக்கும் காளானாய் இருக்காதே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே. எரிந்தால் திரும்ப வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு. தந்திர பழகு யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. வறுமையில் வாடி நிற்பவனுக்கு தத்துவம் சொல்லாதே. ஏனென்றால் வறுமையே அவனுக்கு பல தத்துவத்தை போதித்திருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிட வேண்டும். பொய் பேசுவது தவறு என்பதை மறந்துவிட்டோம். எதற்கெடுத்தாலும் பொய்களை பேசி பேசி வாழ்க்கையே பொய்யாக போகும் நிலைக்கு வந்துவிடுகிறோம். உண்மையை நேசியுங்கள். பொய்கள் எவ்வளவு கேவலமானது என்றும் எவ்வளவு வலி நிறைந்தது என்றும் தெரியும். வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடருங்கள். உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாய் வரும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். தன்னை சிறந்தவர்களாக காட்ட பிறர் எடுக்கும் நடவடிக்கை பிறரை குறை கூறி விமர்சிப்பது தான். உன்னை விட்டு யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு இழப்பு இல்லை. சில நொடி கோபங்கள் பல தலைமுறை தாண்டிய உறவையும் அடையாளம் தெரியாமல் அழித்துவிடும். நமக்கு பிடித்ததைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது. உலகிலேயே மிக ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. பொறாமை குணத்தை போர்வையாய் போர்த்தி கொள்ளாதே. அது உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இல்லாமல் உன்னையே இழந்து விடுவாய். எவன் ஒருவன் உன்னை அதிகம் விமர்சிக்கின்றானோ அவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் அல்லது பொறாமைப்படுகிறான். காலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படு. எதிரியை கூட நம்பு, ஆனால் சில உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் அதிகம். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. சின்ன புத்தி உள்ளவன்தான் பெரிய புத்தி இருப்பது போல் பேசுவான். நாம் தேவைப்படாத நேரங்களிலும் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள். இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு.